இப்ப பாத்தீங்கன்னா சக்கரை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பழம் வந்து பசங்களுக்கு நார்மலா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால சேமியா ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சக்கரை, மாம்பழம் வந்து ஒரு மாம்பழத்தை பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம், ஆப்பிள் பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம், திராட்சை பழம், வாழைப்பழம் வந்து 1 முழுசா, அப்புறமா நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன், கஸ்டர்ட் பவுடர், சேமியா இது வந்து நான் முழுசா போட மாட்டேன், கொஞ்சம் போடுவேன், இது கிரீம் மேல போடுறதுக்கு. வாங்க பார்க்கலாம். இப்ப வந்து அடுப்பை மூட்டிட்டு இதுல வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். சேமியா வந்து நான் 1 டம்ளர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்குங்க, ரோஸ்ட் ஆற வரையும். சேமியாவை நல்லா வறுத்துட்டோம். இப்போ இந்த பாலை நான் காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த பாலை வந்து சேமியால இது பண்ணலாம். 2 டம்ளர் பால் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும், பால்லயே வேகட்டும் இந்த சேமியா. சேமியா கொஞ்சம் வெந்துடுத்து. அந்த சமயத்துல சர்க்கரையை போட்டுருங்க. சர்க்கரை வந்து நான் 1 ஸ்பூன் 1 டம்ளர் எடுத்திருக்கேன் சர்க்கரைய. சேமியா வந்து பால்ல எப்பவுமே வேக வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நீங்க தண்ணியில வேக வச்சீங்கன்னா டேஸ்ட் வராது. நம்ம பால் பாயசம் பண்ணா கூட பால் வந்து பால்லயே நீங்க வேக வச்சு பாருங்களேன், அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணியை கொட்டி இது நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ரொம்ப திக்கும் வேணாம், ரொம்ப தண்ணியும் வேணாம், மீடியமா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா சக்கரை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. நல்லா பாயசம் மாதிரி ஆயிடுத்து. 6 மாசத்துக்கு அப்புறம் பவுடரை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கணும். இது பாருங்க, கலர் சூப்பரா வருது, எல்லோ கலரா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம பழம்லாம் திருத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். பாத்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுது. இப்ப வந்து நம்ம கட் பண்ண பழத்தெல்லாம் போட்டுக்கலாம். வாழைப்பழம், மாம்பழம், கருப்பு திராட்சை, இது வந்து ஆப்பிள். அது மேல கிரீம் போடலாம். கிரீம் வந்து ரொம்ப வேண்டாம், லைட்டா. சேமியா ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி. இப்ப ரெடி ஆயாச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு. ஏன் கேட்டா மாம்பழமே ஒரு இனிப்பு, வாழைப்பழமும் பழமா டேஸ்டா இருக்கு, அதுவும் இனிப்பு தான். ஆப்பிளும் சூப்பரா இருக்கு. இந்த கருப்பு திராட்சை, சேமியா எல்லாம் கலந்ததுனால ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது பசங்களுக்கு வந்து பழம் பிடிக்காது இல்லையா, இத மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இத வந்து உங்க வீட்டுல பசங்க விரும்பாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையும் விரும்பி சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தப்பா. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.